ஷேய் பெஸ்ட்டு பிரம்மா கண் கட்டுற கணக்கு எங்கள் அண்ணி பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி கோட்டை மீனாட்சி சுந்தரேசர் 2 கணக்கில் அவங்க கொடுக்கக்கூடாது, நாங்கள் தான் கொடுக்கணும். மணியிட போய் தப்பு செய்தலடா, கடவுள் கொடுக்க மாட்டார். ஏடை பார்த்து இந்த கணக்கு உங்கள் வாயால் விடுங்கடா அப்படின்ட்டார். உங்கள் வாயால் விடுங்கடா, நான் கடவுள் ஸ்தானத்தில் இருக்கேன், ஆனால் தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கணும். பூமியில் நான் கொடுக்கலை, புரியுதா? பூமியில் தப்பு செஞ்சவனுக்கு நான் தண்டனை கொடுக்கலை, ஆனால் தண்டனை ஏட்டில் என் கையில் இருக்குது, இந்த பவரால் விட்டு ஆட்டி போடுவேன் அப்படின்ட்டார். எல்லா அரசியல்வாதிக்கும் கண்ணை கட்டிட்டான் சனீஸ்வரி. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, உலக நாடே கண்ணை கட்டிட்டான். அந்த கண் பவரு அவனுடைய அரசியல்வாதி குடும்ப பவர் கொஞ்சம் கொஞ்சமாக அணுகணுகாக கீழே இறங்கி வரையில் அந்த காய்ச்சல் வரையில் சுண்டி விடுவான். சனியை சுண்டி விடுவான். சுண்டி விடையில் சனி கண்ணை கட்டினா என்ன நடக்கும்னு தெரியுமாடா? சனி கண்ணை ஓப்பன் ப்ளஸில் திறந்து பார்த்தா அதுக்குத்தான் கண்ணை கட்டி வச்சான். 8 நாட்டு சனி இப்போ பூமியில் வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது, உலகத்திலே அவனுக்குமே தெரியாதா? 8 நாட்டு சனி. 7 நாட்டு சனினா கரெக்டாக இவனா தூக்கி வச்சு இவனா கண்ணை கட்டினான். மானிடப்பே மன்னராட்சியிலேருந்து கண்ணை கட்டினடா சனி. இவர் ஓப்பன் ப்ளஸில் பூமியில் இறங்கினோன்னு சனியை கூப்பிட்டு, வாடா எனக்கு முன்னாடி 7 செமத்துக்கு முன்னாடி கீழே பாதாளத்தில் கிடக்க என் வாரிசு தூக்குவாண்டா, என் வாரிசு தூக்குவாண்டா, என் மகன் தூக்குவாண்டா, தூக்கி வைப்பாண்டா, பொர்றா அப்படின்னு கணக்கு இட்டார். கணக்கு இட்ட உடனே மழை காற்று புயல் அடிக்கையில் தூக்குனான், பையன் தூக்குனான். தூக்கி பின்னாடி வைடா, அவனை தூக்கி பின்னாடி வைடா. 8 நாட்டு சனி பூமியில் வந்து இறங்கி கண் வெளிச்சத்தோடு அவன் அடிக்கணும், ஒளி வெளிச்சத்தோடு நசுக்கணும், வெளிச்சத்தோடு இந்த பேய்களை சோழி முடிக்கணும்டா. மானிட பிறவி இல்லை 7 நாட்டு சனி கண்ணை கட்டி வச்சு விளாண்டியா நீ? படம் திரைலோகத்திலே விட்டானா? கண்ணை திறந்து திரைலோகத்தில் விட்டானாடா. கண்ணை திறந்து சனி பார்த்தா உலக நாடே ஆடி போகும்னு. இப்போ 8 நாட்டு சனி கண்ணை கட்டிட்டான், உலக நாடே ஆடி போகும். ஆணும் பெண்ணும் அப்படியே சாவு இறக்கத்தில் போகும், புரியாடா? நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்தும் கண் கட்டிட்டான். பேப்பர் வாசிக்க முடியாது, பேப்பரை இட்ட பேப்பரா அது என்ன நடக்குன்னு பாருடா. நீதிமன்றம் கோர்ட்டில் நடக்கு, டெல்லி டு தமிழ்நாடு கம்மியாக நடக்கு. இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்? ஓட்டு இயந்திரத்தை வாங்கி இவன் நீதிமன்றமாக வச்சு நடத்தான். சட்டப்பேரவை, அவனுடைய கட்சி குழு, கட்சி செடி செத்த இலை கண்டர ஒளிமனை பிதிக்கி எடுத்து போடுவார் டெல்லியில், புரியா? பிரதமர்லேருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் அனைத்து பிதிக்கி இப்போ தடவை விடுதாரு. தமிழ்நாட்டில் சீக்கிரமாக முதலமைச்சர்லேருந்து மந்திரியிலேருந்து கீழே வரைக்கும் தடவுவான். தடவுன உடனே இப்போ கண் பார்வை இலக்கையில் டாக்டரை கூப்பிட்டு பேசுவான். கண் பார்வை போனால் அதுக்கு செக் பண்ணு, அதுக்கு கண்டுபிடி அப்படிமா. இல்லை கம்ஃபர்டபிள் எவனும் கண்டுபிடிக்க முடியாதா? அந்த மந்திரத்தை அடைச்சிட்டார். அப்படியே தடவை விடுவார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர். அப்படியே தடவுடா அது கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அப்படியே காணொலியில் விடுவான் திரையிலோகத்தில். தமிழ்நாட்டு அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு கண்ணு தெரியல, தடவு தான். மந்திரி தடவு தான், எம்எல்ஏ தடவு தான். எம்எல்ஏ பொண்டாட்டி, முதலமைச்சர் பொண்டாட்டி, அனைத்தும் பொண்டாட்டி மார்கள் விளக்க மார்கள் பூரா தடவுரா அப்படின்னு விடுவான். பார், முக்கால் சத்தியம்.